ஐரோப்பிய யூனியன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் அதற்காக ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா இந்தியா செல்வார் என ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்தியாவுக்கு வருகை தந்த உர்சுலா பேசியுள்ள வார்த்தைகள் உலக நாடுகளின் கவனம் ஈர்த்து வருகிறது. ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் உள்ள தாவோஸில் உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் கலந்து கொண்டு இந்தியா ஐரோப்பா யூனியனுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசினார். ஐரோப்பாவில் அதிக வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என விரும்புகிறேன் என்றும் அதனால் என்னால் முயன்ற அனைத்தையும் செய்து வருகிறேன். சக்தி வாய்ந்த நாடுகள் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றார். அது மட்டுமின்றி ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் இந்தியாவுக்கு விரைவில் பயணம் மேற்கொண்டு இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை உறுதி செய்ய இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் நேற்று இந்தியா வந்திருந்த ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டார். இதனையடுத்து இன்று நடைபெறவுள்ள ஐரோப்பிய யூனியன் இந்தியா உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். இதில் இரு தரப்புக்குமான பேச்சுவார்த்தையில் வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்றது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த கௌரவம் என்றும் இந்தியா அதிக பாதுகாப்பு கொண்ட நாடு, வளமானதாகவும் நிலைத்தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது என புகழாரம் சூட்டி பதிவிட்டிருக்கிறார். அதேபோல இந்தியா வருவதற்கு முன் அவர் வெளியிட்டிருந்த பதிவில், இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் விளிம்பில் உள்ளன. இந்த ஒப்பந்தம் 200 கோடி மக்களை கொண்ட ஒரு மாபெரும் சந்தையை உருவாக்கும் என குறிப்பிட்டிருந்தார். இரு தரப்புக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவின் மிகப்பெரிய கூட்டாளி நாடாக உருவெடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.